இஷ்டத்துக்கு ஏதாவது போடுறதா பிரார்த்தத்துக்கு போய் வரக்கூடாது. உடனே அதுக்கு பொருளானா போடுறதா பெரிய மக்களை மண்டலம் வேலூர் பஸ் தான். யார் பிறப்பாரு? நான் ஒன்று கேட்குறேன், ஒரு தோழமையோடு அப்படி தான் போடுவேன் வேணாம். அதை நான் பரவாயில்ல உங்களோட பிரசித்தியில் அதிக மரியாதை வச்சுக்கணும். ஏன்னா பிரச்சனை கண்ணும் கருத்தும் நம்ம சொல்கிறது. அந்த பிறகு போட்டு சும்மா போய் போனால் ஊரில் எல்லாம் போட்டு என்ன ஆச்சு ஆயிரம் அதனால போகிறோம். இப்போ உலகத்தில் என்ன வேணாலும் எடுத்து பார்த்தா 10 நிமிஷம் சிவத்து போயிடுவோம். நாம் அதை வச்சுக்கிட்டே இதுனா போயிடுவோம். வேலையை சின்ன ஒரு அடிப்பட்டால் போய் போட்டோம். அதெல்லாம் பண்ணோம். அதோடவா சில நேரங்களில் வசதியாக இருக்கும். காய்ச்சல் வர மாதிரி போய் பார்த்துருவோம். அதனால தவறாக போடாது. தவறாக போடுற நிலைமை நாட்டில் வேறு அத்தனை பேர் போகிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நடந்தவர்களாக இருக்கட்டும், நல்லவர்களாக இருக்கட்டும். சார், இப்போ மகளிர் விடியல் பேருந்து வந்தப்பவே ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ சிற்றுந்துகள் வர்றதுனாலையும் சில கிராமப்புற பகுதிகளில் இயங்குகிற ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்குது. இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா சார்? ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது? பஸ் வருதுனால இல்லை, அது மட்டும் இல்லை சார், மகளிர் திட்டங்கள்னால ஆட்டோ ஓட்டுநர்கள் கொஞ்சம் பாதிச்சாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு அவருக்கு அந்த கஸ்டன்ஸ் இப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அது 2000 கோடி ஒதுக்கி ஒரு அணை கூட கட்டலைன்னு எதிர்கட்சி சொல்கிறாரு. ஒன்றும் வேணாம். நான் கட்டினேன்னா ட்ரஸ்ட் இந்த வேலூர் பழைய ஆற்றுல இந்த பாலாற்றுல போயிட்டு வந்து எத்தனை கட்டியிருக்காரு. எடப்பாடி வேலூருக்கு வர சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வாங்க. அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது. நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படுமா சார்? அது அப்படியே அறிவிப்போடு நந்தன் கால்வாய் திட்டம் பணம்லாம் ஒட்டி அது 100 கோடி செலவு. எவ்வளோ சார்? 100 கோடி ஃபஸ்ட்டு 100 கோடி முடியாது. ஃபஸ்ட்டு 100 கோடி. சார் வணக்கம் சார். சார், இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட சே எஸ் டு உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு இது சொல்லியிருக்காரு. எங்கே வரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல்? இல்லை, வரிசை அந்த அரக்கோணம் சார், எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் தேவலோகத்தை அப்போவே ராவணனுக்கு இல்லையா? அப்போவே ஒருத்தவங்க அந்த மகாமணிவர்கிட்ட கூட்ட போய் எலி மாதிரி போய் போன மாதிரி போய் கல்யாணம் பண்ணி அவன் அகலி ஆகிட்டான். அது ஒவ்வொரு உலகத்தில் அவங்க இருக்கும். அது எங்கேயாவது துஷ்டர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் அதையே நம்ம சொல்லிவிட முடியாது. உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லா பாதுகாப்பு வைக்கிறாங்க. ஒரு பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசணிக்காய் போட்டுறாங்க. அது ஒரு இது. அதனால் அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் மேற்கொண்டு வரலாம். குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தில், அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அதிகம். ஆனால் அந்த குற்றங்களை கண்டுபிடித்து உடனே அது தடுத்தால்தான் அது நல்ல அரசு. அந்த அரசு எங்கள் தளபதி அரசு. சார், துப்பாக்கி புதுசாக ஏதாவது திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. எத்தனை சார்? எத்தனை கொடுத்துருக்காங்க? நம்ம இல்லை சார், திறக்கணுமா அப்படின்னு கட்டிட பணிகள் பாதிக்குது. கட்டிட பணிகள் கட்டுமான பணிகள் பாதிக்குது. சார், அதே போல் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க திமுக அரசு என்ன செய்திருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி இந்த பாமக நிர்வாகி சோழிங்கர் எங்கள் ஊரில் எங்கள் ஆட்சியில் வண்டி மேலே ஏறி உட்காந்து படுத்துக்கன்னு கண் எடுத்து டமால் சுத்தானே தூத்துக்குடியில். அது திமுக ஆட்சியா? கண் எதுக்கிட்ட இங்கே ரூட்டில் டக்குன்னு சொல்லி ஓடுறது பொதுமக்கள் லட்சக்கணக்கான பேர் தெரியும். அதில் எத்தனை பேர் இருந்தான்? அது போய் பார்த்தா அவர் ஆட்சியில் தான் நடந்தது. நான் தான் சொல்லுங்கள் சார், விருப்பம் முடியாது. அப்படியே ஓட்டுறாங்க. சார், வரும் இதில் பாமக திமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? சமூக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு சார். நான் அமைச்சர்கள்
பாட்டாளி மக்கள் கட்சி. சப்போஸ் கூட்டணிக்கு வந்தாக்கா திமுக அவங்கள வரவேற்குமா சார்? எவ்வளோ நாள் எலெக்ஷன் நீங்களாம் ஜல்லிக்கட்டு